சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. எங்க போறான் எங்க வரான் பயமே இல்ல அப்படின்னா அவன் இந்த குற்றத்தை பண்றான் அப்படின்னா அப்புறம் என்ன தண்டனை கொடுக்குறோம்? குழந்தைகளுக்கு நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமை அநீதிக்கு என்னைக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கிறது யாரு? இன்னைக்கு ஒரு மாற்று அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு ரெக்வெஸ்ட் நாங்க வைக்கிறோம். சட்டமன்றத்துல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. இந்த மாதிரி நடக்கிற குற்றங்களுக்கு உடனடியா விசாரணை, விரைவு விசாரணை அப்படிங்கிறது பேச்சுல மட்டும் இல்லாம செயல்ல வேணும். போக்சோ கேஸ்லயே 3 மாசத்துல விரைந்து நீதி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அப்படி நடக்கிறது இல்ல. அதுதான் உண்மை. பல வருஷங்களா அதுக்கான தீர்வு எட்டப்படாம தான் இருக்கு. கடந்த 5 வருஷமா நிறைய பெண்கள் கிட்ட குழந்தைகளுக்கு நடக்கிற அநீதியை நான் நேர்ல பேசியிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் போனா பாதி சமாதானப்படுத்தி விட்டுறாங்க. ஆக்ஷன் எடுக்கிறதே இல்ல. நிறைய கேஸ்ல பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கும். உங்க குழந்தை ஒன்னும் செத்து போகல, உயிரோட தான் இருக்கு. பத்திரமா அதையே வச்சுட்டு போய் திருப்பி அனுப்பின எத்தனை தாய்மார்கள் இருக்காங்க தெரியுமா? இன்னொரு முக்கியமான கொடுமை என்ன தெரியுமா? இந்த கோயம்புத்தூர் சம்பவத்திலையும் அந்த தப்பு பண்ணினவனே பெத்தவங்க கூட சேர்ந்து அந்த குழந்தையை மறுநாள் தேடி இருக்கான். இதெல்லாம் பண்றது யாருன்னா சொந்தக்காரன், தெரிஞ்சவன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவன். தண்டனைகள் ஸ்ட்ரிக்ட் ஆகும் போது மட்டும் தான் இதுக்கான தீர்வு. தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. இந்த பிரச்சனையை உத்து கவனிச்சு இதுக்கான தீர்க்கமான ஒரு முடிவு தண்டனையில மட்டும் தான் நடக்கும். இதனால தான் ஃபாரின் கண்ட்ரீஸ் மாதிரி வேணும்னு சொல்றது. யாரோ ஒருத்தருக்கு நடக்கு அப்படின்னு நம்ம கடந்து போனா அது செய்தி. நம்மளுக்கு நடந்தா அது எப்படி இருக்கும் அந்த வலியை உணர்ந்தோம்னா இதுக்கான ஸ்ட்ரிக்டான தீர்வுகளை எடுப்பாங்க.